ஆனால் சர்ச்சை ஒன்றும் இல்லை, கருத்து எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்குது. இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம். அது எப்படி இருக்கணும், வருகின்ற காலம் எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும், தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும், சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள். நான் 2 தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா. இதில் சர்ச்சையோ சண்டையோ இதில் எந்த குழப்பமோ இல்லை. எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒன்றாக நிற்கும் பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா? பேசும்போது கூட பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்கண்ணா, எல்லாருமே கட்சி நடத்துறது அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் தானே, அதான உண்மை. எல்லாருமே அதுக்கு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு 2026 நாம் அறிவித்திருக்கின்றோம். 2026 யார் தலைமையிலான கூட்டணி, யார் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம். அது 2026க்கு மிகச் சிறப்பாக பொருந்தும். அதை 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 2026 பொறுத்தவரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கண்ணா. அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போலாமான்னு அவங்க ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை, இது கொடுமை. கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான். அவர்களும் இன்னைக்கு அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணியில் எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா. சரிங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.